காதலன் கல்யாண வாழ்க்கை நிஜமா சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்? வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசப் போறோம். இது யாருக்குன்னா, லவ்ல இருக்கிறவங்க, மேரிட் லைஃப்ல இருக்கிறவங்க, அல்லது ரிலேஷன்ஷிப் கன்ஃப்யூஷன்ல இருக்கிற எல்லாருக்கும். ஏன்னா, காதல் இருக்கணும், ஆனா அமைதி இல்லனா பயனில்லை. அமைதி இருக்கணும், ஆனா உணர்ச்சி இல்லனா லைஃப் ட்ரை ஆகிடும். லவ் ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் சூப்பரா இருக்கும். மார்னிங் மெசேஜ், நைட் கால், சாப்பிட்டியா? என்ன பண்ற? அந்த கேர், அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ அதெல்லாம் ஒரு மேஜிக் மாரி இருக்கும். ஆனா கொஞ்சம் டைம் ஆனதும், அதே மெசேஜ் போரிங் ஆகும். அதே கால் இரிட்டேஷன் ஆகும். இங்க தான் ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் ஆரம்பிக்கும். பெரும்பாலான ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது தேர்ட் பெர்சன் காரணமா? இல்ல. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் ரீசன். அவன் புரிஞ்சுக்கணும். அவள் சேஞ்ச் ஆகணும். இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நாம பேசாம இருந்தா ப்ராப்ளம் பெருசா தான் ஆகும். நீங்க என்ன சொல்றீங்கன்ற விட எப்படி சொல்றீங்கன்னு தான் முக்கியம். உனக்கு கேர் இல்லன்னு சொன்னா டிஃபென்ஸ் வரும். அதுக்கு பதிலா, நீ அந்த மாதிரி நடந்தப்போ எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னா கனெக்ஷன் வரும். ரிலேஷன்ஷிப்ல டோன் தான் கிங். லவ் இருக்கலாம், அட்ராக்ஷன் இருக்கலாம், ஆனா ரெஸ்பெக்ட் இல்லனா அது லாங் ரன் போகாது. பப்ளிக்ல இன்சல்ட் பண்றது, சும்மா தான் சொன்னேன்னு ஜஸ்டிஃபை பண்றது, இவையெல்லாம் சைலண்ட் டேமேஜ். லவ்னு சொல்றது சேஃபா ஃபீல் பண்ற இடமா இருக்கணும். நான் பிஸி, வேலை இருக்கு. இது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா ஒரு குட் மார்னிங் மெசேஜ், ஒரு கால், ஒரு செக் இன் இது டைம் இல்லன்னு சொல்றவங்களும், Instagramல ஸ்க்ரோல் பண்ணத்தான் டைம் வைப்பாங்க. எஃபர்ட் இல்லன்னா லவ் மெதுவா ஃபேட் ஆகும். ஃபைட்டு வந்தா யார் கரெக்ட்ன்னு பார்க்காதீங்க. ஆமாம், நான் வின் பண்ணணுமா? நம்ம ரிலேஷன்ஷிப் சேஃப் ஆகணுமா? இந்த கொஸ்டின் கேட்டாலே பல ஃபைட்ஸ் முடிஞ்சிடும். சாரி சொல்றது வீக்னஸ் இல்ல, அது மெச்சூரிட்டி. ஓவர் திங்கிங் வந்தா ரிலேஷன்ஷிப் பீஸ்ஃபுல் இருக்காது. ஃபோன் செக் பண்றது, டவுட் டெவலப் பண்றது இதெல்லாம் ட்ரஸ்ட்டை கில் பண்ணும். டவுட் வந்தா டைரக்ட்டா கேளுங்க. அஸ்யூம் பண்ணாதீங்க. லவ் நேம்ல சஃபர் பண்றீங்களா? கான்ஸ்டன்ட் கண்ட்ரோல், எஃபர்ட் ஒன் சைடு மட்டும். அப்போ லவ் இல்ல, அட்டாச்மெண்ட் இருக்கலாம். லவ் ஹீல் பண்ணணும், ஹர்ட் பண்ணக்கூடாது. ஓப்பனா பேசலாம். ஃபியர் இல்ல, ஜட்ஜ்மெண்ட் இல்ல, டூ பீப்பிள் க்ரோ டுகெதர். கண்ட்ரோல் இல்ல, சப்போர்ட் மட்டும். ரிலேஷன்ஷிப் பெர்ஃபெக்ட்டாக வேண்டாம். 2 பிழைப்புள்ளிகள் டெய்லி சூஸ் பண்ணா போதும். லவ்க்கு கேர் வேணும், எஃபர்ட் வேணும், ரெஸ்பெக்ட் வேணும். அது இருந்தா காதலும் என் கல்யாண வாழ்க்கையும் நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இங்க வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த பேச்சுல ஒரு லைன் கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, அதுவே எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம சேனல்ல ஃபேக் மோட்டிவேஷன் இல்ல, சினிமா டயலாக் இல்ல, ரியல் லைஃப்க்கு வொர்க் ஆகுற ரிலேஷன்ஷிப் விஷயங்கள் தான் பேசப் போறோம். லவ், மேரேஜ், கன்ஃப்யூஷன்ஸ், பெயின், ஹீலிங் எல்லாமே நார்மல் மனிதர்களுக்கான சிம்பிள் வேர்ட்ஸ்ல தான். அதனால இன்னும் இப்படி பேசணும்னா, இன்னும் நல்ல டாபிக்ஸ்ல மீட் பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு கிளிக் தான். ஆனா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு மீனிங்ஃபுல் டாபிக்ல சந்திப்போம். டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். நன்றி.